ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாருங்க தேருக்கு பின்னே வந்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து வெள்ளை நிறத்திலான அந்த வடத்தை வந்து சிதற தேங்காய்கள் வந்து உடைக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க சர்வத்து கொடுக்குறாங்க. தெல்லிப்பளை துக்காதேவி தேவஸ்தானத்தினுடைய இன்றைய நாளில் தேர் திருவிழா வந்து இன்றைய நாளில் எப்படி நடக்குதுன்னு சொல்லித்தான் இந்த காலைவாயில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த கேகேஎஸ் வீதி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இதனால் தேர் திருவிழாண்டபடியாக அதிக அளவில் வந்து போலீஸாரெல்லாம் வந்து பாதுகாப்பு கடமைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இல்லை பாருங்கள், பிரம்மாண்டமான அந்த கோபுரம் பாருங்க, நிறைய பக்தர்கள் வந்து இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்து போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கங்களில் பாருங்க, ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே வந்துருக்குது. பல தென்முருகு கடைகள், கச்சான் கடைகள், இன்னும் ஒரு சொற்ப ஓலையில் தேரலுக்கு இருக்காங்க. பாருங்க, இப்போ அதிக அளவிலான தூக்கு காவடிகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், தொடர்ச்சியாக வந்து தூக்கு காவடிகள் வந்து இருக்கு. பாருங்க, ஆலயத்துடைய முண்டல் பகுதியில் வந்து பாருங்க இன்னும் ஒரு சொற்ப வேளையில் எம்பெருமாள் தேரேறி வருகின்ற அந்த அற்புத வந்து காட்சியை வந்து பார்க்கலாம். பாருங்க, அந்த ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் உழவு மக்கள் இந்த அம்மனுடைய தேர் வருகையை வந்து பார்க்கறதுக்காக உழவு பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. இல்லை ஆலயத்தை சூழல வந்து பாருங்க. வணக்கத்துக்குரிய திருக்கோயிலாளர்களே, சிவாச்சாரிய பெருமக்களே, மாவை ஆதீனகத்தார்களே, அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவன்பான வணக்கம். அம்பாளுடைய பெருந்திருவிழாவாகிய தேர் திருவிழா பக்தி பூர்வமாக ஆரம்பமாகி இருக்கிறது. எல்லாம் நல்ல ஈஸ்வரி துக்கி அம்பாள் அனைவரே காத்திருட வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற அத்தனை அடியவர்களும் இங்கே நடைபெறுகின்ற அந்நியமானத்திலே நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டி இப்பொழுது வந்ததும் அதனை தொடர்ந்து நடக்க கொடுக்கலாம். ஆலயத்தினுடைய முன்றலில் வந்து பாருங்க, தேருக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தேங்காய்கள் வந்து உடைக்கின்ற அந்த நிகழ்வை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
வந்து பவனி வருவதற்காக அங்கே அடியவர்கள் வந்து பாருங்க வெள்ளை நிறத்திலான அந்த வடத்தை வந்து கைகளில் வந்து பட்டுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க பாருங்க. எல்லா இடங்கள்லையும் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இங்கே தொடர்ச்சியாக சிதற தேங்காய்கள் வந்து உடைக்கின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கைத்தில் வந்து பெண்கள் வந்து வடம் இழுக்கிறாங்க, ஒரு கைத்தில் வந்து பாருங்கள் ஆண்கள் வந்து வடம் இழுக்கிறாங்க. அங்கே இருப்பிடத்திலிருந்து பாருங்க திருத்தேர் வந்த அம்மனுடைய அந்த திருத்தேர் வந்து இப்போ புறப்பட்டிருக்க அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தேருக்கு பின்னே வந்து பார்த்துக்கிச்சுன்னா காவடிகள் வருகின்றது பாருங்க. அதில் பால்குட பவனிகள் எல்லாமே வந்து எடுக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க பெண்ணொரு வந்து காவடி எடுத்துக்கா. தேருக்கு பின்னே பஜனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே ஆண்கள் வந்து அடிக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க பெண்கள் வந்து அடி அடிக்கிறார்கள். பாருங்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஆலயத்துடைய முன்றல் புதிரை நிற்க இப்பொழுது எம்பெருமானுடைய தேர் அம்மனுடைய அந்த தேர் வந்து அங்கே செல்லுகின்ற அந்த காட்சி. ஆலயத்துடைய முன்றலிருந்து தெற்கு வாயிலை நோக்கி அங்கே செல்லுன்ற அந்த காட்சி பாருங்க. தெற்கு வாயில் பகுதியிலே அந்த மூலையில் நிற்கின்ற அந்த காட்சி பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக இங்கே ஆலயத்துடைய முன்றல் பரப்பில் பாருங்க தொடர்ச்சியாக காவடிகள் வந்து கொண்டிருக்கிறத வந்து காணக்கூடிய பாருங்க. ஏராளமான காவடிகள் வந்து கொண்டிருக்கு, தூக்கு காவடிகள்.
உடைக்கப்பட்ட தேங்காய்கள், சிதறு தேங்காய்கள் இங்கே வந்து டிராக்டரில் வந்து அள்ளப்படுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தெற்கு வாயில் கோபுர பகுதியை அண்மித்திருக்கின்ற அந்த காட்சியை பாருங்கள். இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள், நீர் ஆறாங்கள் வந்து கொடுக்குறாங்க. பாருங்க, சர்வத்து கொடுக்குறாங்க. ஆலயத்துடைய மேற்கு வாயில் பகுதியை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்க பாருங்க. ஆலயத்தினுடைய வடக்கு பகுதியில் வந்து பாருங்க, இந்த அதிகாலையில் வந்து மழை பெஞ்சதால் நிறைய வெள்ளம் நிற்கிது பாருங்க. இதில் இவ்வளோ வெள்ளம் நிற்கிதுன்னு பாருங்க.